கோவை பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தாக்கும் தக்காளி காய்ச்சல் பரவல் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது காலநிலை மாற்றம் ஏற்பட்டு பல்வேறு தொற்று நோய்கள் பரவுகிறது. இந்நிலையில் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி காய்ச்சல் பரவல் துவங்கியுள்ளது. இந்நோய் பெரும்பாலும் 1 முதல் 10 வயதுடைய குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள பெரியவர்களையே பாதிக்கிறது. கவாசகி வகையைச் சேர்ந்த வைரஸ் கிருமி தொற்றால் ஏற்படும் தக்காளி காய்ச்சலால் பாதித்த குழந்தைகளுக்கு உடலில் அரிப்பு, தடிப்புகள், குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தொடர்ந்து காய்ச்சல் ஏற்படும். உரிய மருத்துவரை அணுக வேண்டும் எனவும், நோய் தொற்றால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் உடைமைகளை தனிமைப்படுத்தி சுத்தம் செய்த பிறகே பயன்படுத்த வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பராமரிக்கும் பெற்றோர் கை கால்களை சோப்பு போட்டு அடிக்கடி கழுவ வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக தாக்கம் ஏற்படுகிறது. மற்ற குழந்தைகள் சிகிச்சை இல்லாமலே கூட குணமாகும் வாய்ப்பு இந்த காய்ச்சலில் உள்ளது. இது கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதத்தில் தாய்மார்களை பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த குழந்தைகள் அதிகமாக காய்ச்சல், அதிக புண், இதை ஸ்க்ராட்ச் செய்யும்போது இது புண்ணாக வாய்ப்பிருக்கிறது. இந்த குழந்தைகள் அதிக காய்ச்சல் குறையவில்லை என்றால் குழந்தைகள் மருத்துவர்களை அணுகி காய்ச்சல், அரிப்புக்கு மட்டும் மருந்து எடுத்தாலே இது தானாகவே 5 நாள் முதல் 7 நாட்களுக்குள் குணமடைந்துவிடும். பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டில் வைத்து பராமரிப்பது மூலம் மற்ற குழந்தைகளுக்கு இந்நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவது தடுக்க முடியும். தக்காளி காய்ச்சல் பரவல் குறித்து பள்ளி குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.